ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜியாகிரஃபி ப்ளஸ் என்வரான்மெண்ட் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய லாஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்தியாஸ் 100th ராம்சர் சைட், இந்தியாவுடைய 100வது ராம்சர் தலமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜெய்பிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து சுர்காதால் அப்படின்னும் சொல்லுவாங்க. 1991 அது வந்து பறவைகள் சரணாலயமாக உத்தரப்பிரதேச அரசு வந்து அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது இந்த வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே 5th ஜூன் அன்னைக்கு இந்தியாவுடைய 100வது ராம்சர் தலமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 13வது ராம்சர் தலமாக ஜெய்பிரகாஷ் நாராயண் பர்த் செஞ்சுரி இருக்குது. அதிக ராம்சர் தலங்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் முதல் இடத்துல தமிழ்நாடு இருக்குது. 20 ராம்சர் தலங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அதை தொடர்ந்து 2வது இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்குது. 13 ராம்சர் தலங்கள் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது. 100வது ராம்சர் தலம் அப்படின்னா ஜெய்பிரகாஷ் நாராயண் பர்த் செஞ்சுரி. 99வது ராம்சர் தலமாக எதை அறிவித்தாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாட்னா பறவைகள் சரணாலயத்தை அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி 98வது ராம்சர் தலமாக குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சாரிதன் ஈரநிலம் வந்து வெட்லேண்டை வந்து அறிவிச்சிருந்தாங்க. அடுத்ததாக இந்தியாஸ் 45th யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட், 45வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய சாரநாத் பௌத்த தலம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. யுனெஸ்கோவோடைய 48வது மாநாடு பார்த்திங்க அப்படின்னா தென்கொரியாவில் ஜூலை 25 நடந்தது. ஸோ அங்கே தான் வந்து இதுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. புத்தர் அவருடைய போதனைகளை வழங்கின முதல் இடம் அப்படின்னா சாரநாத் தலம் தான். ஸோ அதை தான் உலக பாரம்பரிய களமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 44வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக எதை அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மராட்டிய இராணுவ நிலப்பரப்புகள் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதில் செஞ்சிக்கோட்டையும் ஒன்றா இருந்தது. அடுத்ததாக நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு 2026. ஸோ ஏப்ரல் 24லேருந்து 27 வரைக்கும் அந்த கணக்கெடுப்பு நடத்தினாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3வது சர்வே, இது 3வது கணக்கெடுப்பு. இப்போ மொத்தமாக நீலகிரி வரையாடு தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1364 அதிகமாக இருக்குது. 2024 1031 இருந்துச்சு. ஸோ 2024 கம்பேர் பண்ணும்போது இப்போது 32% வந்து அதிகம். 2025 1303 வரையாடுகள் இருந்தது. அதோட கம்பேர் பண்ணும்போது இப்போது 4.68% அதிகமாக இருக்குது. இப்போது 1364 நீலகிரி வரையாடுகள் வந்து இருக்குது. இது எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆனைமலை பகுதியில் தான் தமிழக வரையாடு வந்து அதிகமாக இருக்குது. அதிகபட்சமாக 44.87% வரையாடுகள் வந்து ஆனைமலை பகுதியில் தான் இருக்குது. அதுக்கு அடுத்து தொடர்ந்து நீலகிரி பகுதியில் 29.25% வரையாடுகள் வந்து ஒட்டுமொத்தமாக இங்கே பதிவாகிருக்குது. பாலின விகிதம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆண் பெண் வரையாடுகளுடைய விகிதம் 55:100 பெண் குட்டி வரையாடுகளுடைய விகிதம் எடுத்துட்டோன்னா 100:66 அப்படின்ற விகிதத்தில் இருக்குது. இந்த வரையாடுகள் பார்த்திங்கன்னா முக்கியமான குறிப்புகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இதோட சயின்டிஃபிக் நேம் நில்கிரி ட்ராக்கஸ் ஹைலோக்ரியஸ் அப்படிங்கிறது. இது IUCN ரெட் லிஸ்ட்டில் என்ன கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்டேஞ்சர்டு, அழிந்து வரக்கூடிய உயிரினம் அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டிருக்குது. இதே போல் இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கீழே அட்டவணை 1 வகைப்படுத்தியிருக்கிறாங்க. ஷெட்யூல் 1 நீலகிரி வரையாடு வந்து இருக்குது. அடுத்ததாக இந்தியாஸ் 21st டெசிக்னேட்டட் ரெபாசிட்டரி, அதாவது புதிய பல்லுயிர் களஞ்சியமாக மிசோரம் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்தியாவுடைய 21வது பல்லுயிர் களஞ்சியமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது மிசோரம் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம். தேசிய பல்லுயிர் ஆணையம் நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டியோட பரிந்துரையின் பேரில் மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகம் தான் இதை அறிவிச்சிருக்கிறாங்க. 2022 இந்த மியூசியம் வந்து நிறுவியிருந்தாங்க. இப்போ இது களஞ்சியமாக அறிவிக்கப்பட்டதுனால என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நிறைய தாவர உயிரினங்களும் சரி விலங்கின மாதிரிகளையும் சரி இங்கே வந்து அந்த ஸ்பெசிமென்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, பாதுகாப்பாங்க. ஊர்வன, நீர்நில வாழ்வன, ரெப்டைல்ஸ், ஆம்பிபியன்ஸ், ஃபிஷ்ஷஸ், மேக்ரோஃபங்கை, ஃப்ளோரா அப்படின்னு எடுத்துட்டோன்னா டெரிடோஃபைட்ஸ், இந்த மாதிரி நிறைய தாவரங்களும் விலங்கின மாதிரிகளையும் இங்கே வந்து ஸ்பெசிமென்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுக்காகவே ஒரு ஆக்ட் இருக்குது, உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம், பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002.
அந்த சட்டத்தின்படி அறிவியல் ஆய்வுகளுக்கு என்னென்ன மாதிரிகள்லாம் பயாலஜிக்கல் ஸ்பெசிமென்ஸ்லாம் வந்து தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து பாதுகாப்பாக வைக்கணும். அதோட பதிவேடுகளை அந்த ரெஜிஸ்டர் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும். இதுக்காக சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்படக்கூடிய நிறுவனம் தான் இந்த ரெப்பாசிட்டரி, டெசிக்னேட்டட் ரெப்பாசிட்டரி அப்படிங்கிறது. ஸோ இவங்க வந்து இந்த ஸ்பெசிமென்ஸை பாதுகாப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் ஆராய்ச்சி, உயிரினங்களை வந்து அடையாளம் காண்றது, பல்லுயிர் பாதுகாப்பு இந்த மாதிரியான செயல்பாடுகள்லையும் ஈடுபடுவாங்க. அடுத்ததான் தமிழ்நாடு's ஃபர்ஸ்ட் நைட் ஸ்கை பார்க். தமிழ்நாட்டுடைய முதல் இரவு வான் பூங்கா எங்கே அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அரியூர் சோலை காப்பு காட்டில் இந்த இரவு வான் பூங்கா அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்குது. ஏன் இந்த இடத்த செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயரமான நில அமைப்பு, ஸோ ஹைட்டான பிளேஸு, அது மட்டும் இல்லாமல் திக் ஃபாரஸ்ட், அடர்ந்த காடு இருக்கிறதுனாலையும் அங்கே வந்து ஆர்டிஃபிஷியல் லைட் கிடையாது. நம்ம மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய லைட் வந்து அங்கே கம்மியாக தான் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் லைட் பொல்யூஷன் அங்கே இல்லை. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இயற்கையான இருள் சூழலில் நட்சத்திரம், நிலவு, கோள்கள் இதெல்லாம் வந்து விண்வெளி நிகழ்வுகளை நல்லா பார்க்க முடியும், தெளிவாக பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல அமைச்சிருக்கிறாங்க. இங்கே நிறைய டெலஸ்கோப்லாம் அமைக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 44 லட்சம். ஸோ ஆர்டிஃபிஷியல் லைட் பொல்யூஷன் இல்லை அப்படின்றதுனால ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியான கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அரியூர் சோலை காப்பு காட்டில் தான் தமிழ்நாட்டுடைய முதல் இரவு வான் பூங்கா வந்து அமைக்கப்பட்டிருக்குது. தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது 2வது இரவு வான் பூங்கா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதலாவது சர்வதேச வான் பூங்கா அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய பிரதேசத்தோடைய பெஞ்ச் புலிகள் காப்பகத்தில் வந்து அமைக்கப்பட்டிருந்தது. ஸோ இது வந்து சவுத் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் இந்தியாஸ் செகண்டு, தமிழ்நாட்டோடைய ஃபஸ்ட்டு. அடுத்ததாக இந்தியாவின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ட்ரெயின், ஜூலை 17, 2026 பிரதமர் வந்து தொடங்கி வச்சுருந்தார். ஸோ டீசல் ரயில் மூலமாக ஏற்படக்கூடிய பொல்யூஷனை குறைக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஹைட்ரஜன் ரயில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இது எந்த நகரங்களுக்கு இடையில் இயக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஜிந்த் அப்புறம் ஜோனிபத் இந்த நகரங்களுக்கு இடையில் 89 கிலோமீட்டர் வழித்தடத்தில் இயக்கப்படுது. இது ஸ்டார்ட் பண்ணி வச்ச ஒரு வாரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா 1200 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை எந்தவித தடையுமே இல்லாமல் வெற்றிகரமாக கடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய சோதனை முயற்சியாக அடுத்தது டெல்லியில் வந்து ஹைட்ரஜன் ரயில் இயக்கப்படும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ 1200 கிலோமீட்டர் ஹைட்ரஜன் ட்ரெயின் இயக்கிறது மூலமாக 3200 லிட்டர் அதுக்கும் அதிகமான டீசல் நுகர்வு வந்து மிச்சம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே இந்திய ரயில்வே துறைக்குன்னு ஒரு இலக்கு இருக்குது. அதாவது 2030க்குள்ளே நிகர பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வு அப்படின்னு நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது. ஸோ அந்த இலக்கு அடையிறதுக்கு இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் வந்து பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக எல்னினோ அப்படின்ற வேர்டு ஒரு ஸ்பானிஷ் வேர்டு. இதுக்கான மீனிங் அப்படின்னா லிட்டில் பாய் அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்னினோ அப்படிங்கிறது என்ன, பசிபிக் பெருங்கடலுடைய மத்திய கிழக்கு பகுதிகளில் கடல் நீரோட வெப்பநிலை சாதாரண அளவை விட அதிகமாக உயர்றத நம்ம எல்னினோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெப்பநிலையே 2 டிகிரி செல்சியஸ் இல்லை அதுக்கும் மேலே அதிகரிக்குது அப்படிங்கும்போது அது சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்லுவோம். இது முதல்ல எப்போ வந்தது, 2லேருந்து 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த எல்னினோ அப்படிங்கிறது வரும். 1876 இந்த எல்னினோ அதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கலாம். பட் அது இதனால தான் அப்படின்னு கண்டுபிடிச்சது 1876 மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தி இருக்குது. ஸோ அது இப்போது 2026 சூப்பர் எல்னினோ வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக கேள்விகள் வரலாம். ஸோ நார்மல் டைமில் என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா, சாதாரணமாக பசிபிக் கடல் மேலே ஒரு ட்ரேட் விண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ ட்ரேட் விண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, கடலோட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெதுவெதுப்பான தண்ணி எல்லாத்தையும் அப்படியே தள்ளிட்டு ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வார்ம் பூல் வந்து உருவாக்கும். ஏன் தண்ணி வந்து சூடாக இருக்கும் அப்படின்னா, ட்ரேட் விண்ட்ஸ் ஈக்குவேட்டரில் பட்டு தான் அந்த தண்ணியை வந்து தள்ளிட்டு போகும். ஸோ அப்போ அங்கே போய் ஒரு வார்ம் பூலை வந்து ஃபார்ம் பண்ணுது. அந்த சுடு தண்ணினால் காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து இன்னும் அதிகமாகி காற்று சூடாகி அது ரைஸ் ஆகும். அப்படியே மேலே போகும்போது நிறைய மலை மேகங்களாக வந்து உருவாகுது. அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நல்ல மழை பெய்யும்.
அது மட்டும் இல்லாம, அந்த காத்து குளிர்ந்து அப்படியே எதிர் திசையில ஆப்போசிட் சைடு வந்து மூவ் ஆகும். மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி மூவ் ஆகும். அதாவது இது ஏன் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா ரொட்டேஷன்னால ரைட் சைடு திரும்பிடுது. இந்த குளிர்ந்த காற்று இருக்கு இல்லையா, கோல்டு விண்ட்ஸ், இது தென் அமெரிக்கா, அதாவது பெருநாடு, இந்த கடலுக்குள்ளே வந்து கீழே இறங்கும். அங்கே வந்து மழை இருக்காது. இதனால என்ன, அந்த இடம் குளிராக இருக்கும், ஆனால் மழை இருக்காது. அங்கேருந்து மறுபடியும் அந்த காற்று கிழக்கு காற்றா மாதிரி, ட்ரேட் விண்ட்ஸாக மாறி திரும்ப ஆசியா பக்கமாக அந்த வாட்டரை இழுத்துட்டு போய் வார்ம் பூலாக வந்து மாற்றுது. ஸோ இது வந்து இதே மாதிரி தான், திரும்ப மேகம் குளிர்ந்து மழையாக பெய்யுது, கோல்டு விண்ட்ஸ் வந்து ரைட் சைடு ஆப்போசிட் சைடு வரும். இதுதான் வந்து ஒரு சர்க்குலர் லூப் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு தான் நம்ம வந்து வாக்க சுழற்சி, அதாவது வாக்க சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே சூப்பர் எல் நினோ அப்படிங்கிற டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ட்ரேட் விண்ட்ஸ் வந்து வீக் ஆகிடும். பலவீனமாகறதுனால காற்றோட பலம் இல்லாதனால என்ன பண்ண முடியாது, அந்த சுடு தண்ணியை அப்படியே தள்ளிட்டு ஆஸ்திரேலியா, அந்த இந்தோனேஷியா அந்த பக்கம் வந்து தள்ள முடியாது. இதனால் அந்த வாக்க சுழற்சி வந்து ரிவர்ஸ் ஆகுது. ஆஸ்திரேலியா பக்கம் இந்த வார்ம் பூலை ஃபார்ம் பண்ணாமல் பசிபிக் கடலோட மைய பகுதிக்கும் அமெரிக்கா பக்கம் வந்து ஃபார்ம் ஆகிடும். இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெட்டிஷாக இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துலையே வந்து வார்ம் பூல் வந்து ஃபார்ம் ஆகுது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, பசிபிக் கடலோடைய டெம்பரேச்சர் வந்து இன்னும் அதிகமாகிடுது. ஸோ 2 டிகிரி இல்லை அதுக்கு மேலே கூட இந்த டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும். ஸோ இதை தான் வந்து நம்ம சூப்பர் எல் நினோ அப்படின்னு சொல்கிறோம். இதனால் என்ன ஆகும், அந்த இடத்துலையும் வந்து மேகம் குளிர்ந்து மழைப்பொழிவை வந்து ஏற்படுத்துது. அதாவது கலிஃபோர்னியா, தெற்கு அமெரிக்கா, தென் அமெரிக்காவுடைய பெரு, ஈக்வட்டார், இந்த நாடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளட்டிங் இருக்கும், புயல் இருக்கும். இதே டைமில் கனடா, அலாஸ்கா இந்த பகுதிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இயல்பை விட அதிகமான வெப்பம் இருக்கும். ஸோ வார்மர் கண்டிஷன்ஸ் வந்து அதிகமாகும். ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கடுமையான வறட்சி இருக்கும். ஸோ அங்கே வந்து மழைப்பொழிவு இருக்காது. இந்த சூப்பர் எல் நினோவால் இந்தியாவுக்கு என்ன ஆபத்து அப்படின்னு பார்த்தோன்னா, தென்மேற்கு பருவமழை வந்து பலவீனமடையும். ஸோ தென்மேற்கு பருவமழை பெய்யாமலும் போகும். ஸோ மான்சூன் இருக்காது. இதனால் ஹீட் வேவ்ஸ் வந்து அதிகமாகும். சம்மர் டைமை விட இந்த மாதிரி டைமில் வந்து இந்தியாவில் ஹீட் வேவ்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். கடுமையான வறட்சி வந்து நிலவும். இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டு தான் லானினா அப்படிங்கிறது. அதாவது அதிகமான மழைப்பொழிவு வந்து ஏற்படுத்தும். அந்த பசிபிக் கடலோடைய டெம்பரேச்சர் வந்து குறையும். இயல்பு சாதாரண நிலையை விட, இயல்பாக இருக்கிறத விட டெம்பரேச்சர் கம்மியாகுது அப்படின்னா அது லானினா. டெம்பரேச்சர் இயல்பு நிலையை விட அதிகமாகுது அப்படின்னா அது எல் நினோ. ஸோ இதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்ததான் ஐக்கிய நாடுகள் பொது சபை, யுஎன் ஜென்ரல் அசம்பிளி வந்து 2026 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ரேஞ்ச்லேண்ட்ஸ் அண்ட் பாஸ்ட்ரோலிஸ்ட் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது சர்வதேச புல்வெளிகள், மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் கால்நடை வளர்ப்பவர்களுக்கான ஆண்டாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே 2026 பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் வாலண்டியர்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னும் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் த உமன் ஃபார்மர் அப்படின்னும் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ கூடவே வந்து இதையும் அறிவிச்சிருக்காங்க. இது முதன்மையான இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலக அளவில் கவனிக்கப்படாமல் இருக்கக்கூடிய இந்த புல்வெளி, சோலைக்காடு, கிராஸ்லேண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து அந்த மாதிரியான சூழல் அமைப்புகளை, நில சூழல் அமைப்புகளை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ சவன்னா புல்வெளி, வறண்ட மேய்ச்சல் நிலம், இந்த மாதிரியான சூழல் அமைப்புகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இதை அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027. ஸோ இது வந்து நாட்டோடைய 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுதந்திரத்துக்கு அப்புறமா நடத்தப்படக்கூடிய 8வது கணக்கெடுப்பு இது. ஸோ ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் எடுப்பாங்க. 2011 கடைசியாக எடுத்தது. 2021 எடுத்திருக்கணும். ஸோ அப்போ பேண்டமிக் டைம் அப்படின்றதுனால எடுக்க முடியல. அதுதான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டல் சென்சஸ் இது. ஸோ அதிகமாக காகித பயன்பாடு இல்லாமல் மொபைல் ஆப் மூலமாக, டிஜிட்டல் போர்ட்டல் மூலமாக நேரடியாக வந்து மக்களுடைய விவரங்கள் வந்து சேகரிக்கப்படுது. ஸோ இந்தியாவுடைய முதலாவது டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னாலும் இதுதான். இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் எத்தனை மொழிகள் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா,
தமிழ் உட்பட 16 ரீஜனல் லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 16 பிராந்திய மொழிகளில் செயல்படுற வகையில் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது. இதுக்கான அரசாணை எப்போ வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜூன் 16, 2025 வெளியிட்டிருந்தாங்க. அதன்படி ஏப்ரல் 1, 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதற்கட்டம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. இந்த சென்சஸ்க்குன்னு சொல்லி 2 அதிகாரப்பூர்வ சின்னங்கள் மஸ்கட்ஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. பிரகதி, விகாஸ். ஸோ அந்த 2 மஸ்கட்டாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே போல் பிராண்ட் அம்பாசிடராக சென்சஸ் 2027க்கு வந்து சாண்ட் ஆர்டிஸ்டான சுதர்சன் பட்நாயக் வந்து நியமிக்கப்பட்டிருந்தார். ஸோ இது 2 கட்டங்களாக வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும். முதல் கட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா வீடு பட்டியலிடுது, வீட்டு வசதி கணக்கெடுப்பு ஏப்ரல் 1, 2026 செப்டம்பர் 30, 2026 வரைக்கும். இரண்டாவது கட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா மக்கள் தொகை கணக்கீடு, பாப்புலேஷன் எனுமரேஷன். ஸோ இது பிப்ரவரி 2027 நாடு முழுக்க வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜூலை 17 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. இந்த முதல் கட்ட கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் ஜூலை 17 ஜூலை 31 வரைக்கும் நடத்தப்படும். ஸோ இதுக்காக பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் எனுமரேஷன், சுய விவர பதிவுகளை தரணும் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக சைட்ஸ் சென்சஸ் அப்படின்ற இணையதளம் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஸோ நம்ம முன்னே பார்த்தோம், சுயமாக ஆன்லைனில் நாமளே வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பதிவு செய்கிற வகையில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. 33 கேள்விகள் வந்து இதில் இடம்பெற்றிருக்கும். அடுத்ததாக காற்றாலை மின் உற்பத்தி திறன், வின் பவர் கெப்பாசிட்டி இன் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 2025 to 26 நிதியாண்டு மார்ச் 31 வரைக்கும், மார்ச் 31, 2026 வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜியோடைய டேட்டா இது. இந்தியாவுடைய ஒட்டுமொத்த காற்றாலை மின் உற்பத்தி திறன், வின் பவர் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா 56 ஜிகாவாட்டை தாண்டி இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். அதே மாதிரி 2025 to 26 நிதியாண்டில் மட்டுமே எப்பவும் இல்லாத வகையில் அதிகபட்சமாக 6 ஜிகாவாட் புதிய காற்றாலை திறன் மின் கட்டமைப்போடு இணைக்கப்பட்டிருக்குது. ஸோ போன வருஷத்தோடு கம்பேர் பண்ணும்போது இதோட க்ரோத் ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா 46%. நம்மளோட இலக்கு என்ன, 2030க்குள்ளே ரினியூவபிள் எனர்ஜி மூலமாக 500 ஜிகாவாட் மின் உற்பத்தி திறனை அடையணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 250 ஜிகாவாட்டாக இருக்குது. 2030க்குள்ளே 500 ஜிகாவாட்டை அடையணும் அப்படிங்கிறது இலக்குன்னு நிர்ணயிச்சிருக்கிறாங்க ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் மூலமாக. உலக அளவில் காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 4வது இடத்துல இருக்குது. ஸோ முதல் இடத்துல சீனா, அமெரிக்கா, அப்புறம் ஜெர்மனி. இதை தொடர்ந்து இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்குது. இது மாநிலங்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா குஜராத், தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் இந்த மாநிலங்கள் வந்து முன்னணியில் இருக்குது. குஜராத் முதல் இடத்துலையும் தமிழ்நாடு 2வது இடத்துலையும் இருக்குது. ஸோ இந்த திறனை இன்னும் மேலும் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி குஜராத்தோடைய கட்ச், பதான், அப்புறம் பனாஸ்கந்தா இந்த பகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்காக்கள் வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஒருங்கிணைந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்காக்கள் வந்து அமைச்சிட்டு வராங்க. ஸோ ஹைப்ரிட் க்ரீன் எனர்ஜி மெகா பார்க்ஸ். அடுத்ததாக இப்போது இது வந்து மார்ச் 31, 2026 வரைக்குமான டேட்டா. இப்போ ஜூன் 30, 2026 ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதன்படி பார்த்திங்க அப்படின்னா 57,443 மெகாவாட்டாக அதிகமாக இருக்குது காற்றாலை மின் உற்பத்தி. அதாவது 57.44 ஜிகாவாட். ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதத்தில் மட்டும் கூடுதலாக 1.4 ஜிகாவாட் மின்திறன் வந்து புதுசாக இணைச்சிருக்கிறாங்க. 2025 to 26 நிதியாண்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய காற்றாலை திட்டங்கள் மூலமாக ஒட்டுமொத்தமாக 106 பில்லியன் யூனிட் மின்சாரம் வந்து உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது. அடுத்ததாக இந்தியாவுடைய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி. முன்ன பார்த்தது வின் பவர் மட்டும் தனியாக பார்த்தோம். இது வந்து இந்தியாவுடைய ஒட்டுமொத்தமாக ரினியூவபிள் எனர்ஜி, சோலார் பவர், வின் பவர், ஹைட்ரோ பவர் 3யும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 250 ஜிகாவாட் அப்படின்ற அளவில் மின் உற்பத்தி திறன் வந்து இருந்திருக்குது. ஸோ இது வந்து எப்பவும் இல்லாத அளவு. இதில் இந்தியா, அதாவது ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 3வது இடத்துல இருக்குது. ஸோ அரீனா ரினியூவபிள் எனர்ஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2026 ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தோன்னா சைனா முதல் இடத்துல இருக்குது.
ஸோ அவங்களுடைய ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 2258 ஜிகாவாட். அடுத்தடுத்துல யுஎஸ்ஏ இருக்குது, அவங்களோட இது 467 ஜிகாவாட். இந்தியா வந்து இதில் 3வது இடத்துல இருக்குது 250 ஜிகாவாட்டோட. அடுத்ததாக ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா சோலார் பவர் 150 ஜிகாவாட் ப்ரொடக்ஷன் இருந்திருக்குது. விண்ட் பவர் 56 ஜிகாவாட். லார்ஜ் ஹைட்ரோ பவர் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 51 ஜிகாவாட். பயோ எனர்ஜி மூலமாக 11 ஜிகாவாட்டும், ஸ்மால் ஹைட்ரோ பவர் மூலமாக 5 ஜிகாவாட்டும், நியூக்ளியர் பவர் மூலமாக 8.78 ஜிகாவாட்டும் ப்ரொடியூஸ் ஆகிருக்குது. ஸோ இதுதான் ஒட்டுமொத்தமாக ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் கெப்பாசிட்டி. அடுத்ததாக ஒருங்கிணைந்த பசுமை ஆற்றல் பூங்கா. ஸோ தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம், தமிழ்நாடு க்ரீன் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிடெட் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க வந்து ஒருங்கிணைந்த பசுமை ஆற்றல் பூங்காவை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விரிவான திட்ட அறிக்கையை அரசுக்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இதோடைய திறன் அப்படின்னு பார்த்தோன்னா 25,000 மெகாவாட், 25 ஜிகாவாட். ஸோ இது அந்த திட்டத்தோடைய மொத்த மதிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா 1,00,000 கோடி. ஸோ தமிழ்நாடு இப்போ சூரிய மின் உற்பத்தி சோலார் பவர் கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துட்டோன்னா 4வது இடத்துல இருக்குது. ஸோ ராஜஸ்தான், குஜராத், கர்நாடகாவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு வந்து 4வது இடத்துல இருக்குது. இந்த இன்டகிரேட்டட் க்ரீன் எனர்ஜி பார்க் பார்த்திங்க அப்படின்னா வருஷத்துக்கு 5,000 மெகாவாட் வீதம் 5 ஆண்டுகளில் 25,000 மெகாவாட் பசுமை மின்சாரம் உற்பத்தி செய்கிறதுக்கு வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. இந்த பூங்காக்கள் எங்கெல்லாம் வந்து அமைக்கப்பட இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கரூர் இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தரிசு நிலங்களில் இந்த இன்டகிரேட்டட் சோலார் க்ரீன் எனர்ஜி பார்க் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக தமிழ்நாட்டுடைய புதிய 5 பசுமை எரிசக்தி மண்டலங்கள். ஸோ 5 டெடிகேட்டட் ரினியூவபிள் எனர்ஜி ஜோன்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ 5 மண்டலங்களாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக இதை வந்து முன்ன வந்து பாரம்பரிய வட்டார அலுவலகங்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் வந்து கலைச்சிட்டு இப்போ வந்து மண்டலங்களாக வந்து ஜோன்ஸாக வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. 5 மண்டலங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. சென்னை மண்டலம், நார்தன் ஜோன் சென்னை, சென்னை காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை மின் பகிர்மான வட்டங்கள்லாம் சேர்த்து சென்னை மண்டலம். அடுத்து திருச்சி மண்டலம், சென்ட்ரல் ஜோன் இது, திருச்சி, விழுப்புரம், தஞ்சாவூர். அப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மண்டலம் அப்படின்னு பார்த்தோன்னா வெஸ்டர்ன் ஜோன், கோயம்புத்தூர் அதோடு சுற்றி இருக்கக்கூடிய மின் பகிர்மான வட்டங்கள். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மதுரை மண்டலம், இன்லாண்ட் சதர்ன் ஜோன், ஸோ மதுரை, கரூர், ஈரோடு இந்த பகுதி. திருநெல்வேலி மண்டலம் அப்படின்னு பார்த்தோன்னா கோஸ்டல் சதர்ன் ஜோன், திருநெல்வேலி மண்டலம், அப்புறம் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மின் கட்டமைப்பு பகுதிகள்னு சொல்லி 5 மண்டலங்களாக நிர்வாக கட்டமைப்புக்கு, நிர்வாக வசதிக்காக இப்படி மண்டலங்களாக வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இவங்களோட வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டெக்னிக்கல் எவால்வேஷன்ஸ் இருக்கும். ஸோ எங்கெல்லாம் வந்து புதுசாக ஹை கெப்பாசிட்டி க்ரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது அங்கே வந்து அப்கிரேட் பண்ணுறது, ஏற்கனவே இருக்கக்கூடிய திறன் கம்மியான சாதனங்கள்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக புதிய அதிநவீன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கொண்டு வரணும். இப்போ இருக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்களை வந்து அமல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பிரிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது யாரெல்லாம் வந்து இந்த க்ரீன் பவர் ப்ராஜெக்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குன்னு சொல்லி, ஸோ அவங்களுக்கு தேவையான அனுமதிகளை ஒரே இடத்துல சீக்கிரமாக வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒற்றை சாளர முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்ததாக கங்கா விரைவு சாலை, கங்கா எக்ஸ்பிரஸ்வே, இந்தியாவுடைய மிக நீளமான பசுமை வழி விரைவு சாலை. மேற்கு உத்தரப்பிரதேசத்தோடைய மீரட் நகர்லேருந்து கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரக்யாராஜ் நகரத்தை இணைக்கக்கூடிய அளவில் இந்த மிக நீளமான பசுமை வழி விரைவு சாலை வந்து அமைக்கப்பட்டிருக்குது. இதுக்கான பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோன்னா 36,230 கோடி. ஸோ கங்கை நதிக்கு இணையாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்தியாவுடைய மிக நீளமான 6 வழி பசுமை வழி விரைவு சாலை அப்படின்னா இதுதான். அடுத்ததான் IUCN ரெட் லிஸ்ட். ஸோ இதை வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ஸ்பீசிஸ் எந்தெந்த கிளாஸிஃபிகேஷனுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஆழ்கடல் மெல்லுடலிகள், டீப்சி மாலுக்ஸ். ஸோ இதை வந்து அட் ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்டின்ஷன் அப்படின்ற வகைப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆழ்கடல் சுரங்க நடவடிக்கைகள்னால 50% மெல்லுடலைகள் வந்து அழியக்கூடிய
அபாயத்தில் இருக்குது. அதனால் வந்து அட் ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றதில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக பாலைவன மழைத்தவளை டெசர்ட் ரெயின் ஃப்ராக் அப்படின்னு பார்த்தோன்னா நியர் த்ரெட்டன்ட் அப்படின்ற கண்டிஷனில் இருந்தது. அதாவது அழியக்கூடிய நிலையில் இல்லை, ஆனால் எதிர்காலத்தில் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகலாம் அப்படின்ற நிலையில் இருந்துச்சு. ஆனால் அதை வந்து இப்போ வல்னரபிள் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ எளிதில் பாதிக்கப்படக்கூடியது. இப்போ இதோட வாழ்விடங்களை பாதுகாக்கல அப்படின்னா சீக்கிரமாக அழிஞ்சிரும் அப்படின்ற எண்ணம் அப்படின்னு வல்னரபிள் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது நியர் த்ரெட்டன்ட்டுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வல்னரபிள் அதுக்கு வந்து மாற்றிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த வைரஸ் பணிகள் இருக்கிறதுனால இதோட வாழ்விடங்கள் வந்து தொடர்ந்து அழிக்கப்பட்டு வருது. அதனால் வந்து இப்படியே போச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அழியக்கூடிய நிலையை நோக்கி தள்ளப்படும் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக மன்னர் பெங்குயின், அண்டார்டிக் ஃபர் சீல், இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் வார்மிங்னாலையும் கிளைமேட் சேஞ்ச்னாலையும் இந்த 2 அண்டார்டிக் உயிரினங்களும் இப்போ அழிஞ்சு வரக்கூடிய இனம் அப்படின்னு நிலைக்கு மாற்றிருக்கிறாங்க. என்டேஞ்சர்டு அப்படின்ற கிளாஸிஃபிகேஷனுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக தெற்கு யானை சீல், சதர்ன் எலிஃபென்ட் சீல் அப்படின்னு பார்த்தோன்னா லீஸ்ட் கன்சர்ன்லேருந்து வல்னரபிள் அப்படின்ற நிலைக்கு மாற்றிருக்கிறாங்க. கடலில் பரவக்கூடிய நோய் தொற்று காரணமாக இந்த உயிரினம் அழியக்கூடிய அபாயத்தை எதிர்கொண்டு வருது அப்படின்றதுனால இந்த வல்னரபிள் அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க. அடுத்ததாக நம்பாட் அல்லது பட்டை எறும்பு திண்ணி. ஸோ இதோடைய கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அருகி வரும் இனம் அப்படிங்கிறது என்டேஞ்சர்டு அப்படின்ற நிலையிலேருந்து அச்சுறுத்தல் நிலை அப்படின்ற நிலை நியர் த்ரெட்டன்ட் அப்படின்னு சொல்லி முன்னேறி இருக்கு. ஸோ இது வந்து முன்னேறினது. மீது இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அருகி வரக்கூடிய இனங்களாக மாற்றிருந்திருப்பாங்க. ஸோ இந்த ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 9 கன்சர்வேஷன் கேட்டகரிஸ் வந்து இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்டின்ட், அதாவது அந்த இனத்தை சேர்ந்து ஒரு உயிரினம் கூட இப்போ உயிரோடு இல்லை அப்படிங்கிறது தான் எக்ஸ்டின்ட் அப்படிங்கிறது. அந்த ரெட் கலரில் இருக்கிறது ஃபஸ்ட்டு. அடுத்ததாக எக்ஸ்டின்ட் இந்த வைல்டு, அதாவது வனப்பகுதியில் அழிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு சில பாதுகாப்பு கூடிய மிருக காட்சி சாலை இல்லை அப்படின்னா அந்த வளர்ப்பு மையங்களில் மட்டும் உயிரோடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து 2வதாக இருக்குது வனப்பகுதியில் அழிந்தவை அப்படிங்கிறது. 3வது பார்த்திங்க அப்படின்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு, மிக அருகிவிட்ட இனம். காடுகளில் மிக குறுகிய காலத்தில் ஒட்டுமொத்தமாக அழிந்து போகக்கூடிய அதிக அபாயம், சீக்கிரமாகவே அது அழிஞ்சிரும். கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. இந்த பெனந்தின்னி கழுகுகள்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு. அப்புறம் கானமயில்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டில் வரும். அடுத்ததாக என்டேஞ்சர்டு, ஸோ அழிந்து வரக்கூடிய இனம், காடுகளில் அழிந்து போகக்கூடிய அதிக அபாயத்தில் இருக்கக்கூடிய இனம் அப்படின்னா இந்த என்டேஞ்சர் ஸ்பீசஸ் தான். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, நீலகிரி வரையாடு வந்து என்டேஞ்சர்டு கேட்டகரியில் இருக்கும். அதே மாதிரி ஏஷியன் எலிஃபண்ட்டும் இந்த கேட்டகரியில் தான் இருக்குது. அடுத்ததாக வல்னரபிள், எளிதில் பாதிக்கப்படக்கூடியவை. இதோட வாழ்விடங்களை பாதுகாக்கல அப்படின்னா அழிஞ்சிரும், அந்த மாதிரியான இனமாக மாறிடும் அப்படிங்கிறது. ஸோ எளிதில் பாதிக்கப்படக்கூடியவை அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸ்னோ லியோபேர்டு, அப்புறம் இந்தியன் ரைனோ, இதெல்லாம் வந்து வல்னரபிள் கேட்டகரியில் வரும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நியர் த்ரெட்டன்ட், அச்சுறுத்தலுக்கு அருகில் உள்ளவை. இப்போது அழியக்கூடிய நிலையில் இல்லை, ஆனால் எதிர்காலத்தில் அந்த அச்சுறுத்தலுக்கு உள்ளாகலாம் அப்படிங்கிறதெல்லாம் நியர் த்ரெட்டன்டில் வச்சுருப்பாங்க. லியோபேர்ட்லாம் இதில் இருக்குது. குறைந்த கவலைக்குரியவை லீஸ்ட் கன்சர்ன், காடுகளில் மிக அதிக எண்ணிக்கையில் வாழக்கூடிய உயிரினங்கள் தான், இப்போதைக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்ற மாதிரியானது அப்படின்னா லீஸ்ட் கன்சர்ன் அப்படின்ற கேட்டகரியில் வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா டேட்டா டெஃபிஷியன்ட், தரவு பற்றாக்குறையுடைய அந்த உயிரினத்தோடைய பாதுகாப்பு நிலையை மதிப்பிடுறதுக்கு போதுமான தரவுகளோ ஆய்வுகளோ இல்லை அப்படிங்கிறது. 9வதாக பார்த்திங்க அப்படின்னா நாட் எவாலுவேட்டட், ஸோ மதிப்பிடப்படாதது. இந்த இனம் வந்து இன்னும் ஐயூசிஎன் அமைப்பால் முறையாக ஆய்வு செய்யப்படலை அப்படிங்கிற கேட்டகரியெல்லாம் இந்த நாட் எவாலுவேட்டட் அப்படின்றதில் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட் அப்படிங்கிறது. குரூப் 1, குரூப் 2 மெயின்ஸ் இதிலலாம் வந்து இந்த மாதிரி கேள்விகள் வரதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே, அடுத்ததாக பல்லுயிர் பாரம்பரிய தலம். இந்தியாவுடைய 55வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அசாமில் இருக்கக்கூடிய போர்ஜுலி ஈரநிலம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. அதாவது இந்தியாஸ் 55th பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டு. ஸோ அசாமில் இருக்கக்கூடிய போர்ஜுல் வெட்லேண்டு.
அங்கே ஒரைசா ரூபி போவன் அப்படின்ற காட்டு நெல் வகை வந்து பயிரிடுவாங்க. ஸோ அதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக அசாமில் இருக்கக்கூடிய போஜலி ஈர நிலத்தை அதிகாரப்பூர்வ பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்கிறாங்க. அசாம் மாநிலத்தோடைய ஜோனித்பூர் மாவட்டத்தில் பிரம்மபுத்திரா நதி பள்ளத்தாக்கோட வெள்ளப்பெருக்கு சமவெளிகளில் இந்த பகுதி வந்து இந்த வெட்லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குது. ஓகே, அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்லுயிர் பாரம்பரிய தலங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 4 இருக்குது. பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னா 4. முதல்ல 2022 மதுரையில் இருக்கக்கூடிய அருட்டாப்பட்டி அந்த பகுதியை வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவித்தாங்க. அதுக்கப்புறமா 2025 பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய காசம்பட்டி, சாக்ரல் க்ரோவு, அதுக்கப்புறம் ஏலத்தூர் ஏரி, நாகமலை குன்றுகள், ஸோ மலை குன்றுகள், ஈரோடு மாவட்டம். இதுவுமே வந்து ஏலத்தூர் ஏரியும் ஈரோடு மாவட்டம். இதெல்லாம் 3மே வந்து 2025 பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவித்தாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டால் 4. இது எந்த சட்டத்தின் கீழே அறிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002. அடுத்ததாக இந்தியாவின் முதல் சூரிய சக்தியில் இயங்கும் பாசி மரம், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆல்கே ட்ரீ, எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய பிரதேசம் போபாலில். ஸோ அங்கே இருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தர் பூங்காவில் தான் இதை வந்து அமைச்சிருக்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்கேஸ் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க இந்த டியூப் மாதிரி இருக்கிறதுல. ஸோ அதில் இது இயற்கையாகவே ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு நம்ம தான் ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் இதை வடிவமைச்சிருக்கிறாங்க. ஒரு டிவைஸ் பார்த்திங்க அப்படின்னா காடுகளில் மொத்தமாக 25 மரம் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடை வந்து உறிஞ்சுமோ அந்த அளவுக்கு வந்து, அதாவது சுமார் ஒரு வருஷத்துக்கு 1.5 டன் கார்பன் டை ஆக்சைடை வந்து உறிஞ்சக்கூடிய வகையில், ஸோ அதை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு இதை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது சுற்றி இருக்கக்கூடிய 15 மீட்டர் சுற்றளவுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா காற்றுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன துகள்கள், அதாவது PM 2.5 மாசுக்களை 45%லேருந்து 55% வரைக்கும் இது வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இதோட மேல் பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா சோலார் பேனல் வச்சுருக்காங்க. ஸோ இது எதுவும் வந்து வெளியிலேருந்து மின்சாரம் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ அந்த சோலார் பேனலில் யூஸ் பண்ணியே வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து இயங்குது. அடுத்ததாக ஸ்மார்ட் எல்லை திட்டம், ஸ்மார்ட் பார்டர் ப்ராஜெக்ட். மத்திய உள்துறை அமைச்சகம் தான் இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய அண்டை நாடுகளான பாகிஸ்தான், வங்காளதேசம், ஸோ அங்கேருந்து சட்டவிரோதமாக யாரும் உள்ளே வரக்கூடாது. ஸோ இந்திய எல்லைகளை அவங்க ஊடுருவ முடியாத மாதிரி மாற்றணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் இந்த ஸ்மார்ட் எல்லை திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து இந்த எல்லை பாதுகாப்பு படையினர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து அவங்களுடைய 60வது ஆண்டு தொடக்க கொண்டாட்டங்களை முன்னிட்டு தான் 2027 ஆண்டுக்குள்ளே இந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படும் அப்படின்ட்டுருக்காங்க. எல்லை பகுதிகளில் 24 மணி நேரமும் வான்வெளி கண்காணிப்பை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி மைக்ரோ UAV, ட்ரோனு, அப்புறம் எல்லை தாண்டி வரக்கூடிய அச்சுறுத்தல்களை கண்டறியணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோன் ட்ராக்கிங் ரேடார்கள் வந்து எல்லை பகுதிகளில் நிறுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள், AI தெர்மல் கேமராஸ், ஸோ அண்டர் கிரவுண்ட் சென்சார்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. இரவு நேரங்கள்லையும் இல்லை பனி இருக்கக்கூடிய அந்த டைம்லேயும் மனித நடமாட்டத்தை கண்டறியணும் அப்படின்றதுக்காக இந்த AI தெர்மல் கேமராஸ், வெப் இமேஜிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சாதாரண வேலிகள் வந்து அமைக்க முடியாது. அந்த குஜராத்தோடைய சர் கிரீக் அந்த பகுதிகள், அப்புறம் மேற்கு வங்காளத்தோடைய சுந்தரவன சதுப்பு நிலக்காடுகள், இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 90 கிலோமீட்டர் வரைக்கும் ஆற்று பகுதிகளில் இந்த ஸ்மார்ட் தொழில்நுட்பங்கள் மூலமாக பிரத்யேகமாக பாதுகாப்பு வளையம் வந்து உருவாக்கப்படும். இதன் மூலமாக சட்டவிரோத ஊடுருவல்களை வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதே போல் ஹை பவர் டெமோகிராஃபி மிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ண இருக்கிறாங்க. அதாவது உயர்நிலை மக்கள் தொகையியல் இயக்கம் அப்படின்னு. இந்த எல்லை பகுதிகளில் சட்டவிரோதமாக வராங்க இல்லையா, ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் டெமோகிராஃபிக் சேஞ்சஸ், செயற்கையான மக்கள் தொகை மாற்றங்கள் வந்து நிகழுது. அதை தடுத்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி உயர்நிலை மக்கள் தொகையியல் இயக்கம் அப்படின்ற ஒரு தேசிய பாதுகாப்பு உத்தியை வந்து வெளியிட இருக்காங்க மத்திய அரசு. ஸோ இது வந்து இதன் மூலமாக அந்த போதைப் பொருள் கடத்தல், அப்புறம் கள்ள நோட்டு புழக்கத்தை தடுக்கிறதுக்கு இந்த மிஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்ததா திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த 2016ல் இருந்த விதிகளுக்கு மாற்றாக தான் இந்த விதிகள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 படி என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 படி தான் இந்த ரூல்ஸை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த விதிகள் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 1லேருந்து நாடு முழுக்க அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்திருக்குது. எந்த அமைச்சகம் அப்படின்னா மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகம். ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது, கழிவுகளை சேகரிக்கக்கூடிய இடத்துல எங்கே வந்து எடுக்கிறாங்களோ அங்கேயே அதை 4 பிரிவுகளாக வந்து பிரிச்சிடணும். ஸோ எல்லா வீடு, நிறுவனம், அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கும் இது வந்து கட்டாயமாக்கியிருக்கிறாங்க. அதை 4ஆக எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, ஈரமான கழிவுகள் வெட் வேஸ்ட்டு இருக்கிறது, காய்கறி, பழத்தோல், அழுகிய உணவு இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஈரமான கழிவுகள் வெட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி. 2வது வந்து ட்ரை வேஸ்ட் உலர் கழிவு, பிளாஸ்டிக்கு, காகிதம், கண்ணாடி, ரப்பரு, மரப்பொருள் இந்த மாதிரி ட்ரை வேஸ்ட் எல்லாம் செகண்ட். 3ஆக வந்து சானிட்டரி வேஸ்ட் சுகாதார கழிவுகள், இப்போ டயப்பரோ இல்லை நாப்கின்ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து சுகாதார கழிவுகள் தனியாக பிரிக்கணும். 4ஆவதாக வந்து சிறப்பு கழிவுகள், வீட்டு அபாயகர கழிவுகள், ஸ்பெஷல் கேர் டொமஸ்டிக் ஹசார்டஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி பெயிண்ட்டு, எல்இடி பல்பு, தெர்மோமீட்டர், அப்புறம் எக்ஸ்பயர்டான மெடிசின்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா இதெல்லாம் வந்து சிறப்பு கழிவுகள், வீட்டு அபாயகர கழிவுகள் அப்படின்னு சொல்லி அதை சேகரிக்கக்கூடிய இடத்துலையே 4ஆக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பெருமளவு கழிவு உருவாக்குபவர்கள் பல்க் வேஸ்ட் ஜென்ரேட்டர்ஸ்னால் யார் அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. 20,000 சதுர மீட்டரு இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃப்ளோர் ஏரியா இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஏதாவது இருந்தது, நிறுவனங்கள் இருந்தது அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் 40,000 லிட்டருக்கு அதிகமாக தண்ணி பயன்படுத்தக்கூடியவங்க இருந்தாங்க அப்படின்னா, இல்லை தினசரி 100 கிலோவுக்கும் அதிகமாக திடக்கழிவுகளை உருவாக்குறவங்க, அதை உருவாக்கக்கூடிய எது வேணாலும் இருக்கலாம், அரசு அலுவலகங்களாக இருக்கலாம், வணிக வளாகங்களாக இருக்கலாம், குடியிருப்புகளாக இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருமே வந்து பல்க் வேஸ்ட் ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா மொத்த திடக்கழிவில் இவங்க மட்டுமே 30% வந்து கழிவுகளை உருவாக்குறவங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஈரமான கழிவுகள் இருக்கு இல்லையா, இந்த பல்க் வேஸ்ட் ஜென்ரேட்டர்ஸில் ஈரமான கழிவுகள் அந்தந்த வளாகத்துக்குள்ளேயே அவங்களே வந்து உரமாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான முறையான சான்றிதழ் பெறணும் அப்படின்லாம் நிறைய விதிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக பொல்யூட்டர் பேஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி மாசுபடுத்துபவரே பணம் செலுத்தணும் அப்படின்றதையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்காக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு பார்த்திங்க அப்படின்னா திடக்கழிவுகளை சேகரிக்கிறதுலேருந்து அது பிரித்து அழிக்கப்படுறது வரைக்கும் எல்லாத்தையும் நேரலையாக கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்காக சென்ட்ரலைஸ்டு டிஜிட்டல் போர்ட்டலை வந்து ஆரம்பிச்சிருக்குது. அடுத்ததாக தமிழ்நாடு பசுமை பருவநிலை நிறுவனம், தமிழ்நாடு க்ரீன் கிளைமேட் கம்பெனி. ஸோ இவங்க மேற்கொண்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணிகள்னால எர்ஷாட் பரிசு அந்த அமைப்பு, எர்ஷாட் ப்ரைஸ் அப்படின்ற அமைப்பு வெளியிட்ட உலகளாவிய அறிக்கையில் சர்வதேச அளவில் நம்மளோட தமிழ்நாடு பசுமை பருவநிலை நிறுவனம் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. சாம்பியன்ஸ் ஆஃப் சேஞ்ச் அப்படின்ற டைட்டிலில் இதை வெளியிட்டிருந்தாங்க இந்த ரிப்போர்ட்டை. ஸோ இது வந்து ஒரு சர்வதேச அளவிலான அறிக்கை. உலகளவில் இந்த பொதுத்துறையால் முன்னெடுக்கப்பட்ட மிகச்சிறந்த 11 உலகளாவிய பருவநிலை கண்டுபிடிப்பு இல்லை அதுக்கான சிறந்த உத்திகள் இதெல்லாம் தேர்வு பண்ணி இவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் ஒன்றா தமிழ்நாடும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. இந்த நிறுவனத்தோடைய எந்த திட்டத்துக்காக கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கேஸ் திட்டம். ஸோ கிளைமேட் ஆக்ஷன் ஃபார் ரெசிலியன்ட் எக்கோசிஸ்டம் அண்ட் சொசைட்டிஸ், நெகிழ்வுத்தன்மை மிக்க சூழல் அமைப்புகள் மற்றும் சமூகங்களுக்கான பருவநிலை நடவடிக்கை அப்படின்ற இந்த கேஸ் திட்டத்துக்காக தான். ஸோ அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வெட்லேண்ட்ஸு, ஃபாரஸ்ட்டு, மேங்க்ரோவ்ஸு இதெல்லாம் வந்து கடலோர பகுதிகள்லையும் நிலவக்கூடிய அந்த பருவநிலை மாற்ற திறனை அறிவியல் பூர்வமாக மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஆரம்பித்த திட்டம் தான் இது. ஸோ இந்த திட்டத்துக்காக தான் இந்த நிறுவனத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்க. எந்த பிரிவின் கீழே அவார்டு கேட்டகரி அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொடெக்ட் அண்ட் ரீஸ்டோர் நேச்சர் அப்படிங்கிறது, இயற்கையை பாதுகாத்தல்
மற்றும் மீட்டெடுத்தல் அப்படின்ற முதன்மை பிரிவின் கீழே உலக அளவில் இந்த நிறுவனம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான பசுமை இயக்கங்கள், பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கம், அப்புறம் தமிழ்நாடு பருவநிலை மாற்ற இயக்கம். ஸோ இதெல்லாம் வந்து இன்டெகிரேட் பண்ணி அதை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் சிறப்பு பொதுத்துறை நிறுவனமாக தமிழ்நாடு க்ரீன் கிளைமேட் கம்பெனியை வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ அந்த கேஷ் அப்படின்ற திட்டத்துக்கு தான் இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது, சர்வதேச அங்கீகாரம். ஓகே, அடுத்ததாக அகில இந்திய புலிகள் மதிப்பீடு 2026, ஆல் இண்டியா டைகர் எஸ்டிமேஷன். ஸோ முதல் கட்டமாக தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய அமராபாத் புலிகள் காப்பகத்தில் தான் இந்த எண்ணிக்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா புலிகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ முன்னாடி கணக்கெடுப்புப்படி அங்கே 36 புலிகள் இருந்துச்சு. இப்போது 2026 கணக்கெடுப்பில் அது 42 வந்து அதிகமாக இருக்குது. இதே போல் இந்திய சாம்பல் ஓநாய், இந்தியன் கிரே வோல்ஃபும் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த கணக்கெடுப்பில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கீழே ஷெட்யூல் 1 இந்த இந்திய சாம்பல் ஓநாய் வந்து வரும். ஸோ அதுவும் வந்து இப்போ ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. அடுத்ததாக 2வது நாடு தழுவிய டால்ஃபின் கணக்கெடுப்பு, செகண்ட் நேஷன் வைட் டால்ஃபின் சென்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தோடைய பிஜ்னோர் பகுதியிலேருந்து இந்த கணக்கெடுப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க. இது 2 கட்டங்களில் இந்த கணக்கெடுப்பு வந்து நடத்தப்பட இருக்குது. ஸோ கங்கையிலேருந்து கங்கை அப்புறம் சிந்து நதி படுகைகளில் பிஜ்னோர்லேருந்து கங்கா சாகர் வரைக்கும் தொடங்கி அதுக்கப்புறம் பிரம்மபுத்திரா, ஒடிசா கடலோர பகுதிகளில் 2வது கட்டமாக வந்து விரிவுபடுத்தப்பட இருக்குது. ஸோ முதல் முறையாக இந்த கணக்கெடுப்புகளில் 2ஆம் கட்ட கணக்கெடுப்பில் மேற்கு வங்காளத்தோடைய சுந்தரவன காடுகளும் ஒடிசாவுடைய சில்கா ஏரி பகுதிகளில் வாழக்கூடிய ஐராவதி டால்ஃபின்களும் அதிகாரப்பூர்வமாக இதில் சேர்த்துருக்குறாங்க. ஸோ அதுவும் சேர்த்து கணக்கிடப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு டால்ஃபின் கணக்கெடுக்கும் போது இந்த பகுதிகளை சேர்க்கலை. ஸோ இப்போ தான் இந்த 2வது சர்வேயில் தான் வந்து சென்சஸில் தான் சேர்த்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு சர்வே எப்போ எடுத்தாங்க அப்படின்னா 2021 to 2023 நடத்தினாங்க நாடு முழுக்க. ஸோ அப்போ எவ்வளோ நதிநீர் டால்ஃபின்கள் வந்து இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா 6327 இருந்தது. அதில் உத்தரப்பிரதேசம், பீகார், கங்கை நதி படுகையில் தான் டால்ஃபின்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ டால்ஃபின்களுடைய பாதுகாப்பு நிலை, கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இது வந்து நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமல். கங்கை நதிநீர் டால்ஃபின் அப்படிங்கிறது இந்தியாவுடைய தேசிய நீர்வாழ் விலங்கு. இதோடைய சயின்டிஃபிக் நேம் அப்படின்னு பார்த்தோன்னா பிளாட்டானிஸ்டா கங்காட்டிகா அப்படிங்கிறது. ஸோ இதோடைய ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னா IUCN ரெட் லிஸ்ட்டில் என்டேஞ்சர்டு, அழிந்து வரக்கூடிய இனம் அப்படின்றது கேட்டகரியில் தான் இருக்குது. இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கீழே ஷெட்யூல் 1 இந்த நீர்வாழ் விலங்கு வந்து இருக்குது. ஓகே, அடுத்ததாக பிராகிருதி 2026 மாநாடு, இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் கார்பன் மார்க்கெட்ஸ். ஸோ அதுதான் பிராகிருதி மாநாடு. செகண்ட் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் கார்பன் மார்க்கெட்ஸ். ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க. கொலாபரேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இந்த 2 மினிஸ்ட்ரியும் சேர்ந்து தான் இந்த மாநாட்டை வந்து நடத்திருந்தாங்க. பாரத் எலக்ட்ரிசிட்டி சம்மிட் 2026 ஸோ புதுதில்லியில் நடந்தது. அதோடைய ஒரு பார்ட்டாக தான் இந்த பிராகிருதி சம்மிட் வந்து நடத்தியிருந்தாங்க. இந்த மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கார்பன் மார்க்கெட் போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ மனோகர் லால் கட்டாரி யூனியன் பவர் மினிஸ்டர் தான் இந்த போர்ட்டலில் வந்து லான்ச் பண்ணியிருந்தார். எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் ஸ்கீம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வர்த்தக திட்டத்தை வெளிப்படையானதாகவும் தேசிய அளவில் உலக அளவில் நம்பகத்தன்மை வாய்ந்ததாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த போர்ட்டலை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அடுத்ததாக இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ், சர்வதேச பெரும்பூனைகள் கூட்டமைப்பு 2026. ஸோ இதுக்கான முதல் உச்சி மாநாடு சம்மிட் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் நடக்க இருந்தது. பட் அதை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இதோட தீம் என்ன அப்படின்னா பெரிய பூனைகளை காப்போம், மனித குலத்தை காப்போம், சூழல் மண்டலத்தை காப்போம் அப்படிங்கிறது. சேவ் பிக் கேட்ஸ், சேவ் ஹியூமனிட்டி, சேவ் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது தான். ஸோ அதாவது உலகில் 7 முக்கியமான இந்த பிக் கேட்ஸ் இருக்குது. ஸோ அந்த இனங்களை வந்து அதோடைய வாழ்விடங்களையும் அந்த இனங்களையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய தலைமையில் உருவாக்கப்பட்ட ஒரு சர்வதேச கூட்டமைப்பு தான் இந்த இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படிங்கிறது.
அந்த பாதுகாக்கப்படக்கூடிய 7 பூனை இனங்கள் பிக் கேட்ஸ் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலி, சிங்கம், சிறுத்தை, பனி சிறுத்தை, சிவிங்க புலி, ஜாகுவார், பூமா. ஸோ இந்த அமைப்போடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இந்த 7 பூனை இனங்களுடைய கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 4 டைகர், லயன், லியோபர்ட், ஸ்னோ லியோபர்டு இது எல்லாமே வந்து இந்தியன் வைல்ட் லைஃப் ஆக்ட் 1972 படி ஷெட்யூல் 1ல் இருக்குது. பூமாஸ், ஜாகுவார்ஸ் வந்து நாட் அவைலபிள். சீட்டா பார்த்திங்க அப்படின்னா ஷெட்யூல் 1ல் இருக்குது. ஸோ இதோடைய ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ என்டேஞ்சர்டு அப்படின்னு பார்த்தோம்னா டைகர்ஸ் மட்டும்தான் என்டேஞ்சர்டில் இருக்குது. இது ரிலேட்டடாக இந்தியன் கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ராஜெக்ட் டைகர் 1973ல் ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஏஷியாட்டிக் லயன் ரீஇன்ட்ரோடக்ஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி 2004ல் கொண்டு வந்தாங்க. அப்புறம் ப்ராஜெக்ட் ஸ்னோ லியோபர்டு 2009லையும், ப்ராஜெக்ட் சீட்டா 2022லையும் வந்து ஆரம்பித்தாங்க. அதாவது இந்த பிக் கேட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸ் இது. அடுத்ததாக மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா 24 மெம்பர் கண்ட்ரீஸ் வந்து இருக்குது. அதில் 5 அப்சர்வர் கண்ட்ரீஸும் இருக்குது. கசகஸ்தான், நமீபியா, தாய்லாந்து, ஈக்வடார், வியட்நாம் இவங்களாம் வந்து அப்சர்வர் கண்ட்ரீஸாக இருக்கிறாங்க. ஸோ இந்தியா, பிரேசில், சவுதி அரேபியா, நேபாள், இலங்கை, ரஷ்யா அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகள் வந்து 24 நாடுகள் வந்து இதில் முறையாக இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற அந்த லோகோ பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து அந்த சம்மிட்காக அறிமுகப்படுத்தின லோகோ. அதே போல் சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்திர யாதவ் வந்து இந்த மாநாட்டுக்கான பிரத்யேக இணையதளத்தையும் லோகோவையும் வந்து புதுதில்லியில் அறிமுகப்படுத்தியிருந்தார். ஓகே, அடுத்ததாக பாக்ஸ் சிலிக்கா கூட்டமைப்பு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு, அப்புறம் செமிகண்டக்டர் தொழில்நுட்பங்களுக்கு தேவையான சிலிக்கான், முக்கிய கனிமங்களோட விநியோக சங்கிலியை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட ஒரு சர்வதேச கூட்டமைப்பு தான் இந்த பாக்ஸ் சிலிக்கா கூட்டமைப்பு அப்படிங்கிறது. மெயினாக எதுக்காக அப்படின்னா, சைனாவுடைய மோனோபொலிசஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ செமிகண்டக்டர் சிப் உற்பத்தியாக இருக்கலாம், இல்லை அரிய வகை கனிம சுத்திகரிப்பாக இருக்கலாம். ஸோ இதில் வந்து உலகளவில் சீனாவுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து குறைக்கணும். மற்ற நாடுகளுக்கு இடையில் இந்த விநியோக சங்கிலியை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 2026 பிப்ரவரி 20 புதுதில்லியில் ஒரு சம்மிட் நடந்தது, இந்தியா ஏஐ இம்பேக்ட் சம்மிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் தான் இந்தியா இந்த கூட்டமைப்பில் அதிகாரப்பூர்வமாக இணைகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த கூட்டமைப்பில் 12 நாடுகள் வந்து அதிகாரப்பூர்வமாக இணைஞ்சிருக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா 9 நாடுகள் இருந்தது. அப்புறம் இந்தியா உட்பட 3 நாடுகள் இணைஞ்சதன் மூலமாக 12 நாடுகள் இப்போ இருக்கிறாங்க. அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான், தென்கொரியா, சிங்கப்பூர், நெதர்லாந்து, பிரிட்டன், இஸ்ரேல், ஐக்கிய அரபு அமீரகம், ஆஸ்திரேலியா, கத்தார், ஸ்வீடன். அடுத்ததாக மேகமலை வனவிலங்கு சரணாலயத்தில் 9 புதிய உயிரினங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க நடத்தின அந்த சர்வேயில் தான் 9 புதிய உயிரினங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதாவது 2018 to 2022 வரைக்கும் அவங்க வந்து அந்த சர்வே வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அந்த முக்கியமான 9 இனங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, குதிக்கும் சிலந்தி, அப்புறம் மே ஃப்ளைஸ் அல்லது நீர்ப்பூச்சிகள், டாம் செல்ஃபி அல்லது ஊசி தட்டான், அப்புறம் கரப்பாம்பூச்சிகள், பிராந்தியத்துக்கு அந்த இடத்துலையே இருக்கக்கூடிய தனித்துவமான நத்தைகள் அப்படின்னு சொல்லி 9 புதிய இனங்கள் வந்து கண்டறிஞ்சிருக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த கணக்கெடுப்பு முடிவு அப்படின்னு பார்த்தோன்னா, 21 விலங்கின குழுக்களை சேர்ந்த 977 உயிரினங்கள் வந்து இந்த பதிவில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்குது. அதில் 511 வேர்டிபிரேட்ஸும், அதாவது முதுகெலும்பு இருக்கிறது, 466 இன்வெர்டிபிரேட்ஸ் முதுகெலும்பு அற்றவையும் வந்து அடங்கும். ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ் இந்தியாவுடைய 51வது டைகர் ரிசர்வாக வந்து அறிவிச்சிருந்தாங்க. இதே போல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா 5 புதிய பூஞ்சை இனங்கள் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க, ஃபங்கை. ஸோ அல்லோகிராஃபா அப்படின்ற பேரினத்தை சேர்ந்த லைக்கன் பூஞ்சைகளை வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. ஸோ அது காடுகளுடைய ஆரோக்கியம், அப்புறம் காட்டு மாசுபாட்டை வந்து கண்டறியக்கூடிய ஒரு சிறந்த பயோ இண்டிகேட்டர்ஸாக வந்து இந்த பூஞ்சைகள் வந்து செயல்படுது. அடுத்ததான் ஆப்ரேஷன் சாகர் பந்த். ஸோ வங்கக்கடலில் உருவான
புயல் தான் டிட்வா புயல். ஸோ அதனால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கணும், அவங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசால் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் இந்த ஆப்ரேஷன் சாகர்பந்து நடவடிக்கை தான் ஆப்ரேஷன் சாகர்பந்து அப்படிங்கிறது. ஸோ கொழும்புல இருந்த இந்தியாவுடைய பிரம்மாண்டமான போர்க்கப்பல்கள் ஐஎன்எஸ் விக்ராந்த், ஐஎன்எஸ் உதயகிரி, அப்புறம் ஐஎன்எஸ் சுகன்யா, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிவாரணப் பொருட்களோடு வந்து அனுப்பியிருந்தாங்க. முதல் கட்டமாக டன் கணக்கில் உணவுகளும் அவசர உதவி பொருட்களும் வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க. அதே போல் இந்தியா சார்பிலேருந்து $450 மில்லியன், அதாவது 4500 கோடி நிதி உதவியும் இலங்கைக்கு வந்து வழங்கப்பட்டிருக்குது. அடுத்தது ஆப்ரேஷன் அமிஸ்டாட். ஸோ இது வந்து 2026 ஜூனில் வெனிசுலாவில் 2 மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால் பாதிக்கப்பட்ட அந்த நாட்டு மக்களுக்கு உதவணும்னு இந்திய அரசால் ஆரம்பிக்கப்பட்ட நடவடிக்கை தான் ஆப்ரேஷன் அமிஸ்டாட் அப்படிங்கிறது. ஸோ ஸ்பானிஷ் மொழியில் அமிஸ்டாட் அப்படின்னா நட்பு அப்படின்னு பொருள். ஸோ இந்திய விமானங்கள் மூலமாக 35 டன் நிவாரணப் பொருட்களும் அதே மாதிரி மருத்துவமனையுடைய 41 பேர் கொண்ட சிறப்பு மருத்துவ குழுவினரும் வெனிசுலாவுக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்தாங்க இந்த ஆப்ரேஷன் மூலமாக. அடுத்ததாக இந்தியாவின் 7வது தேசிய பல்லுயிர் அறிக்கை, இந்தியா 7th நேஷனல் ரிப்போர்ட் டு த கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, பிப்ரவரியில் வந்து மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் வந்து இந்த தேசிய அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க. 23 உலகளாவிய பல்லுயிர் இலக்குகளோடு இணைக்கப்பட்ட 142 தேசிய குறிகாட்டிகளை அடிப்படையாக கொண்ட ஒரு தரவு வழி மதிப்பீடாகும். ஸோ 23 பயோடைவர்சிட்டி டார்கெட்ஸு, நேஷ்னல் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 142 இண்டிகேட்டர்ஸ் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2022 குன்மிங் மான்ட்ரீயல் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம் ஒர்க்கை வந்து அடாப்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க் அடாப்ட் பண்ணதுலேருந்து இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா முதல் முறையாக இந்த ரிப்போர்ட் வந்து நேஷ்னல் லெவலில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2030க்குள்ளே பயோடைவர்சிட்டி லாஸை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறது தான் இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு சோதனையாக தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த குன்மிங் ஃப்ரேம் ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா 2022 டிசம்பரில் நடந்த COP15 அந்த மாநாட்டில் தான் எல்லா நாடும் சேர்ந்து இந்த சர்வதேச ஒப்பந்தத்தை வந்து கொண்டு வந்தாங்க, அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பூமியில் வேகமாக அழிஞ்சு வரக்கூடிய இயற்கை வளத்தையும் பல்லுயிரின இழப்பையும் தடுத்து அதை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஃப்ரேம் ஒர்க் கட்டமைப்பு அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்கோடைய முக்கியமான தொலைநோக்கு கொள்கை இலக்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா 2030க்குள்ளே 23 உலகளாவிய இலக்குகளை வந்து அடையணும், 2050க்குள்ளே 4 நீண்டகால தொலைநோக்கு கொள்கைகளை அடையணும் அப்படிங்கிறது தான் இந்த கட்டமைப்போடைய முக்கியமான இலக்குகள். ஸோ இப்போ இந்தியா ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா குன்மிங் ஃப்ரேம் ஒர்க்கோட ஒத்து போகுது அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்போ இந்தியாவுடைய தேசிய பல்லுயிர் இலக்குகள், நேஷ்னல் பயோடைவர்சிட்டி டார்கெட்ஸ், அதோடைய முன்னேற்றங்கள் பற்றின தரவுகளை தான் வெளியிட்டிருந்தாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா NBT 1, அப்புறம் NBT 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன அப்படின்னா பல்லுயிர் சார்ந்த திட்டமிடல், பயோடைவர்சிட்டி இன்க்ளூசிவ் பிளானிங். இது வந்து முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காடு அப்புறம் மரங்களுடைய பரப்பளவை வந்து அதிகரிக்கிறது தான். இப்போ இந்தியாவுடைய ஒட்டுமொத்த காடுகள் மரங்களுடைய பரப்பளவு வந்து 25.17% இருக்குது. அதை வந்து இன்னும் அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த 2021 to 2023 இந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் மட்டும் காடுகளுடைய பரப்பளவு 1445 சதுர கிலோமீட்டர் வரைக்கும் அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்திங்க அப்படின்னா NBT 2 சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு, எக்கோசிஸ்டம் ரெஸ்டோரேஷன் அப்படிங்கிறது தான். பாண்ட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவில் 26 மில்லியன் ஹெக்டேர் நிலத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி உறுதியளிச்சிருந்தாங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போது 24.1 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பு வந்து இந்தியா மீட்டெடுத்திருக்குது. அதே மாதிரி கார்பன் இருப்பு, ஃபாரஸ்ட் கார்பன் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவுடைய காடுகளில் கார்பன் இருப்பு வந்து 81.5 மில்லியன் டன்னாக அதிகமாகி இப்போது 7285.5 மில்லியன் டன்களாக அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அலையாத்தி காடுகளுடைய பரப்பளவும் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடல்சார் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இதர பயனுள்ள பகுதி சார்ந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் அப்படின்ற ஒரு திட்டம். ஸோ
அதர் எஃபெக்டிவ் ஏரியா பேஸ்டு கன்சர்வேஷன் மெஷர்ஸ் அப்படின்ற திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அடுத்ததாக தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு 2025 to 26. ஸோ இதை வந்து 2 கட்டமாக நடத்தியிருந்தாங்க. முதல் கட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த ஈரநில பறவைகள் கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி வெட்லண்ட் பேர்ட் சர்வே ஜூன் 5, 2026 தமிழ்நாடு அரசோடைய வனத்துறை சுற்றுச்சூழல் துறை தான் இந்த சர்வே வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த முதல் கட்டத்தில் ஒருங்கிணைந்த ஈரநில பறவைகள் கணக்கெடுப்பு 38 மாவட்டங்களில் 1005 ஈரநிலங்களில் எடுத்துக்கிட்டாங்க. அதை வந்து கண்காணிச்சிருந்தாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 393 பறவை இனங்கள் வந்து ஆவணப்படுத்தியிருந்தாங்க. அதில் 116 நீர்வாழ் பறவை இனங்களும் 131 வலசை வரக்கூடிய பறவை இனங்களும் ஆவணப்படுத்தியிருந்தாங்க. ஸோ ஒட்டுமொத்த எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இனங்கள் வந்து 393 பறவை இனங்கள் தான். அது பறவைகள் நேரடியாக அப்படின்னு பார்த்தோன்னா 6,1348 பறவைகள் வந்து நேரடியாக கணக்கிட்டிருந்தாங்க. அதில் IUCN ரெட் லிஸ்ட்டில் அச்சுறுத்தலுக்கு உள்ளானவை அப்படின்னு சொல்லி 35 பறவை இனங்கள் வந்து பதிவாகியிருந்தது. அதாவது த்ரெட் அண்ட் கேட்டகரிஸில் 35 ஸ்பீசிஸ் வந்து இந்த கணக்கெடுப்பில் இருந்தது. 2வது கட்டமாக பார்த்திங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த நிலவாழ் பறவைகள் கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி நடத்துனாங்க. டெரஸ்ட்ரியல் பேர்ட் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு February 14, 15 இந்த தேதிகளில் நடத்துனாங்க. மாநிலம் முழுதும் இருக்கக்கூடிய காடு, கிராமப்புறம், அப்புறம் நகர்ப்புற பகுதின்னு சொல்லி 1108 நிலப்பரப்பு பகுதிகளில் டெரஸ்ட்ரியல் சர்வே ஸ்பாட்ஸ் அங்கே வந்து கணக்கெடுப்பு நடத்தினாங்க. இதில் மொத்தமாக 391 பறவை இனங்கள் வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க. அதில் 228 உள்நாட்டு பறவை இனங்களும் 72 வலசை வரக்கூடிய பறவை இனங்களும் வந்து கணக்கெடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ இந்த இதில் ஒட்டுமொத்த எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா 2,24,801 பறவைகள் வந்து கணக்கிட்டிருந்தாங்க. அதில் IUCN ரெட் லிஸ்ட்டில் 36 அச்சுறுத்தலுக்கு உள்ளான பறவை இனங்கள் வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. த்ரெட் அண்ட் கேட்டகரிஸில் 36 பேர்ட் ஸ்பீசிஸ் வந்து இருந்தது. ஸோ இதில் பதிவான முக்கியமான பறவை இனங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு ஜிஓவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக தென் கடற்கரை ரயில்வே, சவுத் கோஸ்ட் ரயில்வே. ஸோ இந்திய ரயில்வேயோடைய அதிகாரப்பூர்வ 18வது ரயில்வே மண்டலமாக தென் கடற்கரை ரயில்வே வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டம் 2014 கீழே இது வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. ஜூன் 1, 2026 அதோட செயல்பாடுகள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக மாநிலம் தழுவிய வேட்டையாடும் பறவைகள் மதிப்பீடு. ஸோ ஸ்டேட் வைடு ரேப்டார் அசஸ்மெண்ட் தமிழ்நாடு 2026. ஸோ ரேப்டார்ஸ் அப்படின்னாலே வேட்டையாடக்கூடிய முக்கியமாக கழுகு, பருந்து, ஆந்தை இந்த மாதிரியான வேட்டையாடக்கூடிய பறவைகள் தான். ஸோ இது வனத்துறையினால் முதல் முறையாக இந்த சர்வே வந்து நடத்தப்பட்டிருக்குது. ஜனவரி, பிப்ரவரி 2026 இந்த மாதங்களில் வந்து இந்த கணக்கெடுப்பு நடத்தினாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3652 தன்னார்வலர்கள் அப்புறம் நிபுணர்கள்லாம் சேர்ந்து 9.57% பகுதி மாநில பரப்பில் இந்த பகுதிகளை வந்து ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. 389 வட்டாரங்களில். தமிழ்நாட்டில் மொத்தம் 51 வேட்டையாடக்கூடிய பறவை இனங்கள் வந்து ஆவணப்படுத்தப்பட்டிருக்குது. அதில் 40 இனங்கள் வந்து பகல் நேர பறவைகள், 11 இனங்கள் வந்து இரவு நேர பறவைகள். அழியும் நிலையில் இருக்கக்கூடிய பிணந்தின்னி கழுகுகள், வல்ச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதில் 4 முக்கியமான பிணந்தின்னி கழுகு இனங்கள் வந்து இந்த சர்வேயில் பதிவாகியிருக்கு. வெண்பிட்ட பிணந்தின்னி கழுகு, செந்தலை பிணந்தின்னி கழுகு, இந்திய பிணந்தின்னி கழுகு, எகிப்திய பிணந்தின்னி கழுகு. ஸோ ஒயிட் ரம்ப் வல்ச்சர், ரெட் ஹெட்டட், அப்புறம் இந்தியன், அப்புறம் எகிப்தியன் வல்ச்சர் வந்து இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதில் எந்த பகுதியிலிருந்து வலசை வருது அப்படின்னா மேக்ஸிமம் மத்திய ஆசியாவிலேருந்து தான் குளிர்காலத்துக்காக இடம்பெயர்ந்து இங்கே வருது. அதில் 5 வகை ஹேரியர் பறவை இனங்கள் வந்து கண்டறிஞ்சிருக்காங்க. அதே போல் ஸ்டெஃபி கழுகுகள் அப்படிங்கிறதும் வலசை வரக்கூடிய பறவைகள் தான். ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்களில் வந்து இது இருந்திருக்கு. மாவட்டங்களுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா அதிகபட்சமாக 230 பறவை இனங்கள் கிருஷ்ணகிரியில் மட்டுமே இருந்திருக்கு. ஈரோடில் பார்த்தீங்க அப்படின்னா 33 வேட்டையாடக்கூடிய பறவை இனங்களும், நீலகிரியில் 31 வேட்டையாடக்கூடிய பறவை இனங்களும், கோயம்புத்தூரில் 29 வேட்டையாடக்கூடிய பறவை இனங்களும், சென்னையில் 6 வேட்டையாடக்கூடிய பறவை இனங்களும் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது.
அடுத்ததா பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீமிங் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் இன்டு லோக்கல் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி. அதாவது 5 ஆண்டு கால மத்திய அரசோடைய முக்கியமான திட்டம் இது. குளோபல் என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டி, அப்புறம் யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், உலகளாவிய சுற்றுச்சூழல் வசதி, ஐக்கிய நாடுகளுடைய மேம்பாட்டு திட்டம். இதோடு சேர்ந்து தான் மத்திய அரசு இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துது. 2025லேருந்து 2030 வரைக்கும் 5 ஆண்டுகள் இதுக்காக 46 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. முதல் கட்டமாக இந்தியாவோடைய 2 முக்கிய பல்லுயிர் மண்டலங்கள் வந்து இதுக்காக தேர்வு செஞ்சுருக்காங்க. ஒன்று தமிழ்நாடு ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சத்தியமங்கலம் பகுதி. ஸோ மேற்கு கிழக்கு தொடர்ச்சி மலைகள் சங்கமிக்கக்கூடிய முக்கியமான பல்லுயிர் மண்டலம் அப்படின்னா சத்தியமங்கலம். ஸோ அது வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. 2வது வந்து மேகாலயாவுடைய காரோ மலைகள். ஸோ வடகிழக்கு இந்தியாவுடைய செழுமையான பகுதி இது. இந்த 2 பகுதிகள் இந்த திட்டத்துக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்குது. இதோடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டங்களை முழுமையாக பசுமையாக்கிறது முதன்மையான நோக்கம். அதே மாதிரி நிதி ஒதுக்கீடு, மேலாண்மை, அப்புறம் பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பில் உள்ளூர் மக்களுக்கும் அமைப்புகளுக்கும் நேரடி அதிகாரம் வந்து அளிக்கணும் அப்படிங்கிறதும் இந்த திட்டத்தோடைய முக்கியமான நோக்கம். அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எகிப்திய கழுகுகளுடைய எண்ணிக்கை. ஸோ அது வந்து இப்போ குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடந்த ஒரு நூற்றாண்டில் மட்டுமே நீலகிரி பகுதியில் இந்த இனம் உள்ளூர் அளவில் முழுசாக அழிஞ்சிருச்சு. இப்போ தமிழ்நாட்டில் எகிப்திய கழுகுகளுடைய இனப்பெருக்க தளங்கள், ஆக்டிவ் ப்ரீடிங் சைட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ தமிழ்நாடு, கர்நாடகா முழுக்க சேர்த்து வெறும் 150க்கும் குறைவான உள்நாட்டு எகிப்திய கழுகுகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மதிப்பிட்டிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 5 எகிப்திய கழுகுகள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் பதிவாயிருக்கு. ஸோ கழுகுகளுடைய வரலாற்று பரவல் பாறை சுற்றுச்சூழல் அடிப்படையில் நீலகிரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்கள் வந்து பாதுகாப்பான வாழ்விடங்களாக அடையாளம் காணப்பட்டிருக்குது. ஸோ இந்த எண்ணிக்கை குறையிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா டைக்ளோஃபெனக். ஸோ கால்நடை மருந்துகள் பயன்படுத்துறது. 2வது வந்து உயரழுத்த மின்கம்பிகளில் மின்சாரம் தாக்குறது, இல்லை அவங்களுக்கு அந்த பறவைகளுக்கு விஷம் வைக்கிறது, வாழ்விட இடையூறு, உணவு பற்றாக்குறை, இதனால் வந்து இந்த எகிப்திய கழுகுகளோட எண்ணிக்கை வந்து கம்மியாயிடுச்சு. அடுத்ததாக உலகின் முதல் ஒருங்கிணைந்த வனவிலங்கு மற்றும் கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம். ஸோ வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட்டட் குளோபல் யூனிவர்சிட்டி டெடிகேட்டட் என்டையர்லி டு வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அண்ட் வெட்டினரி மெடிசன் அண்ட் ரிசர்ச். ஸோ உலகிலேயே முதன்முறையாக வனவிலங்கு பாதுகாப்பு அப்புறம் கால்நடை அறிவியலுக்குன்னு பிரத்யோகமாக தொடங்கப்பட்ட முதலாவது ஒருங்கிணைந்த சர்வதேச பல்கலைக்கழகம் அப்படின்னா அது இந்த வந்தாரா பல்கலைக்கழகம் தான். குஜராத்தோடைய ஜாம்நகரில் இந்த பல்கலைக்கழகம் நிறுவப்பட இருக்குது. ஆனந்த் அம்பானி தலைமையிலான வந்தாரா அறக்கட்டளையால் தான் இந்த திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா வனவிலங்கு மருத்துவம், அதோட பாதுகாப்பில் எதிர்கால நிபுணர்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கணும், அறிவியல் ஆராய்ச்சியை வந்து நடைமுறை கள அனுபவத்தோடு இணைக்கணும் அப்படின்னு சொல்லி விலங்கு பராமரிப்பை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒருங்கிணைந்த வனவிலங்கு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக சான் கன்சர்வேஷன் சொசைட்டி. ஸோ சான் அப்படிங்கிறது ஸ்னோ லியோபர்ட் அண்ட் ஹை ஆல்டிடியூட் ஆல்ஃபைன் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது தான். பனி சிறுத்தைகளையும் குளிர் பாலைவன சுற்றுச்சூழல் அமைப்புகளையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சங்கம் வந்து அமைச்சிருக்கிறாங்க. லடாக்கோடைய துணைநிலை ஆளுநர் வந்து இதுக்கு அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளிச்சிருக்கிறாரு. அடுத்ததாக இமயமலை பாங்கோலின். ஸோ இது வந்து இமயமலை பகுதியில் வாழக்கூடியது. உலகிலேயே மிக அதிக அளவில் கடத்தப்படக்கூடிய ஒரு பாலூட்டி இனம் அப்படின்னா மேமல் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் சைட்ஸோடைய அப்பெண்டிக்ஸ் 2 லிஸ்ட்லேருந்து அப்பெண்டிக்ஸ் 1க்கு வந்து மாற்றிருக்கிறாங்க. ஸோ ஏன் மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதிக அளவில் கடத்தப்படக்கூடிய பாலூட்டி சீன மருத்துவத்துக்காகவும் இறைச்சி உணவுக்காகவும் இது அதிக அளவில் வேட்டையாடப்படுறதுனால அதை வந்து அழியாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த அப்பெண்டிக்ஸ் 1க்கு வந்து மாற்றிருக்கிறாங்க. அப்போ சைட்ஸ் அப்பெண்டிக்ஸ் 1 என்னது?
இது வந்து உயர்ந்த பாதுகாப்பு பட்டியல். இந்த அமைப்பின் கீழே இருக்கக்கூடிய இனங்கள பார்த்தோம் அப்படின்னா, சர்வதேச அளவுல வணிக ரீதியா விற்பனை செய்யக்கூடாது. அதுக்கு வந்து முழுமையான தடை விதிக்கப்பட்டுரும். அப்பெண்டிக்ஸ் 1ல இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினங்களையும் சர்வதேச அளவுல வணிக ரீதியா விற்பனை செய்யக்கூடாது. அதுக்கு வந்து முழுமையான தடை விதிக்கப்பட்டிருக்குது. அதாவது கம்ப்ளீட் பேன். ஸோ கமர்ஷியல் ட்ரேடு வந்து அனிமல்ஸை பண்ணக்கூடாது. அதோடைய பார்ட்ஸையும் வந்து பண்ணக்கூடாது. சைட்ஸ் அப்பெண்டிக்ஸ் 1. ஸோ இந்த இமயமலை பாங்குலின்னு இப்போ சைட்ஸோடைய அப்பெண்டிக்ஸ் 1க்கு வந்து மாற்றிருக்கிறாங்க. இப்போ 8 இனங்கள் வந்து இருக்குது. ஸோ அந்த 8 இனங்களுமே அப்பெண்டிக்ஸ் 1க்கு வந்து மாற்றிட்டாங்க. இதுவே அப்பெண்டிக்ஸ் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உயிரினங்களை ஏற்றுமதி செய்யலாம். அதுக்கு அந்தந்த நாட்டோடைய தகுதி வாய்ந்த அமைப்புக்கிட்ட இருந்து ஏற்றுமதி அனுமதி சீட்டை வந்து வாங்கணும். ஸோ எக்ஸ்போர்ட் பெர்மிட் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கிட்டேருந்து வாங்கினா மட்டும்தான் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ அந்த உயிரினம் வந்து உடனடியாக அழியக்கூடிய நிலையில் இல்லை. ஆனாலும் அந்த வர்த்தகம் முறைப்படுத்தப்படலை அப்படின்னா அது விரைவில் அழியும் நிலைக்கு தள்ளப்படலாம் அப்படிங்கிறதெல்லாம் அப்பெண்டிக்ஸ் 2ல வந்து வச்சுருப்பாங்க. ரெகுலேட்டட் ட்ரேட் இது. அப்பெண்டிக்ஸ் 1 வந்து கம்ப்ளீட் பேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பாங்கோலின் அப்படிங்கிறது அதாவது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 படி ஷெட்யூல் 1ல் இருக்குது. IUCN ரெட் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக காண்டாமிருகங்கள் கணக்கெடுப்பு ரைனோ சென்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் 25லேருந்து 27 வரைக்கும் நடத்தினாங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய துத்வா புலிகள் காப்பகத்தில் தான் இந்த 4வது காண்டாமிருகங்கள் கணக்கெடுப்பு வந்து நடத்தினாங்க. ஸோ ஒட்டுமொத்த எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 53 அதிகமாக இருக்குது. அதாவது முன்னைய கணக்கெடுப்போடு கம்பேர் பண்ணும்போது 5 காண்டாமிருகங்கள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து IUCN ரெட் லிஸ்ட்டில் வந்து வல்னரபிள் அப்படின்ற கேட்டகரியில் இருக்குது. இந்தியாவோடைய சட்டத்தின்படி பார்த்திங்க அப்படின்னா ஷெட்யூல் 1ல் இருக்குது. அடுத்ததாக வன மகோத்சவம், காடுகளுடைய திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபாரஸ்ட். ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 1லேருந்து ஜூலை 7 வரைக்கும் ஒரு வார காலத்துக்கு இந்த விழா வந்து பெரிய அளவில் கொண்டாடுறாங்க. 1950 அப்போது மத்திய வேளாண்மை உணவுத்துறை அமைச்சர் அந்த KM முன்சி அவர் தான் வந்து இந்த திருவிழாவை வந்து ஆரம்பித்து வச்சார். அடுத்ததாக பெரும்பன்றி வளைக்கரடி. ஸோ இதுக்கான அந்த அரிய விலங்குக்கு அதோடைய முதலாவது அறிவியல் மதிப்பீட்டு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் எவர் சயின்டிஃபிக் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் ஆன் திஸ் எலுசிவ் மேமல். ஸோ முதல் அறிவியல் அறிக்கை யார் வெளியிட்டாங்க? காசிரங்கா தேசிய பூங்கா அப்புறம் புலிகள் காப்பகம் தான் இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்குது. அடுத்ததாக உலக வன உயிரின தினம் 2026 வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 3ஆம் தேதி வந்து கொண்டாடிட்டு வராங்க. ஸோ அழிந்து வரக்கூடிய வனவிலங்குகள் தாவரங்களுடைய வர்த்தகத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சைட்ஸ் ஒப்பந்தம் வந்து 73ல் கையெழுத்தாச்சு, மார்ச் 3ல். ஸோ அதை வந்து நினைவுபடுத்தக்கூடிய வகையில் தான் ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 3ஆம் தேதி வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே வந்து கொண்டாடிட்டு வராங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் அப்படின்னு பார்த்தோன்னா மூலிகை மற்றும் நறுமண தாவரங்கள், ஆரோக்கியம், பாரம்பரியம் மற்றும் வாழ்வாதாரங்களை பாதுகாத்தல், மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ஸ், கன்சர்வேஷன், ஹெல்த், ஹெரிட்டேஜ் அண்ட் லைவ்லிஹுட்ஸ் அப்படிங்கிறது. சர்வதேச வன தினம் 2026 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு வருஷம் மார்ச் 21ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கான தீம் 2026க்கான தீம் பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 5ஆம் தேதி வந்து கொண்டாடப்படுது. இந்த வருஷத்துக்கான தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர்ட் பை நேச்சர் ஃபார் கிளைமேட் ஃபார் அவர் ஃப்யூச்சர் அப்படிங்கிறது தான்.